நம்ம ரிசீவர் சைடில் இருக்கிற ESP32வும் கனெக்டில் இருக்குது. நம்ம டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டோட ESP32வும் கனெக்டில் இருக்குது. எதாக கூட இருக்குது, நம்ம இந்த மொபைல் ஃபோனாக கூட கனெக்டில் இருக்குது. சரிங்களா, மீனிங் ரெண்டுமே ESP32க்குள்ளே கனெக்டில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம செக்குன்னு கொடுக்க போகிறோம். செக்குன்னு கொடுத்தோடனே கொஞ்சம் டிலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெலகிராம் ஏபிஐ வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. வைஃபை கனெக்டட் வந்துருச்சுங்களா. இப்போ இங்கே பாருங்கள், ரிசீவர் ஸ்டார்டர் அண்ட் கனெக்டட் வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம கொடுத்தது வாட்டர் லெவல் செக்கிங் வந்துருச்சா. டிரான்ஸ்மிட்டரில் பாருங்கள், ரிசீவர் செக் கமாண்ட் வியா ESP நவ் அல்ட்ராசோனிக் சென்சார் எரர் அப்படின்னு வருதா. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரான்ஸ்மிட்டர் சைடும் ரிசீவர் சைடும் சூப்பராக கம்யூனிகேட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் ப்ராப்ளம். இந்த ESP32 இது வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்டேஜ் டிசி அடாப்டரு. ஓகேங்களா. இப்போது நான் இதை வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பவர் சப்ளை கிடைக்காது. சரிங்களா. ஆனால் இதுக்கு 2 வே இருக்குது பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. ஒன்று வந்து டேட்டா கேபிள், இன்னொன்று வந்து அடாப்டரு. ஓகேங்களா. அடாப்டர்லேருந்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே பவர் சப்ளை எல்லாமே கரெக்டாக வருது.